அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வெறுமையான் பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்யுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் மன்னாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஆமென். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமுள்ள இந்த நாளிலும் ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே தகப்பனை இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்க விசேஷமாய் இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஜீவனுள்ள சத்தியமுள்ள உயிர்ப்பிக்கிற விடுவிக்கிற அதை ஆசீர்வதிக்கிற உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களோடு பேசும்படியாய் இந்த வேளையிலே எங்களுடைய இருதயத்தை எங்கள் செவியை ஆண்டவரே நாங்கள் அப்பா தகப்பனை உமக்கு நேராய் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஏறெடுத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு பேசும் வாஞ்சையோடு ஆண்டவரே நாங்கள் கேட்க ஆண்டவரே ஆயத்தமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனை எங்களை சுயமோ மாம்சமோ வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றும் முழுவதுமாய் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே தகப்பனே அப்பா தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஆவி ஆத்தும சரீரத்தை உறவிசை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தேவன் நமக்கு கொடுத்து கிருபையாய் தந்து இம்மட்டுமாய் வழிநடத்தி நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
சங்கீதம் 48:1. சத்தமா வாசிமா. ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரிய தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிறைய சாட்சிகளை நம்ம என்ன பண்ணோம்? கேட்டோம். அல்லேலூயா. அந்த சாட்சிகள் எல்லாம் எதுக்காக இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறதுனால அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள அது பெருக வேண்டும். அல்லேலூயா. அந்த பெரிய தேவன் அவர் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா? பெரியவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள் அல்லது தேவன் எப்படிப்பட்டவர்னு சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். நம்முடைய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் மாத்திரம்தான் தேவன். அல்லேலூயா. இங்கே உபாகமத்தில் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம். அல்லேலூயா. நல்ல அருமையான சாட்சிகளை கேட்டோம். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாராம்? அவரை நோக்கி நம்ம தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாய் இருக்கிறார். அப்படின்னா பரலோகத்திலிருந்து கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன், அவர் சமீபத்திற்கும் தேவன். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நம்ம ஏறெடுக்கிற வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறார். அதே போல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம பக்கத்திலே அவர் வந்து விடுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனை, இவ்வளவு நல்ல தேவனை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோமா? இவ்வளவு நல்ல தேவனை பெற்றிருக்கிற நாம் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம், வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை, நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்றா, கர்த்தர் பெரியவராய் உங்களோடும் என்னோடும் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. 11 மாசம் எப்படி போனுச்சுன்னு இப்பதான் ஏதோ நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் அது இந்த வசனம்லாம் ஒட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. டக்குன்னு பார்த்தா திரும்ப சர்ச்சை க்ளீன் பண்ணோம். கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். ஏதோ 3 மாதம் 4 மாதம் ஆன மாதிரி தான் இருக்குது. 11 மாதம். அல்லேலூயா. சத்தம் கேட்குதா பின்னாடி வரைக்கும்? எனக்கு சவுண்டு கேட்கல. அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் காலங்கள் அது கடந்து போகிறது. ஒவ்வொரு நாளும் அப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மாதங்கள் கடந்து போகிறது. ஆனால் இந்த வருடத்தில், இந்த 12வது மாதத்தில் இந்த நாளிலே முதல் ஆராதனையிலே தேவன் நம்மை கிருபையாய் கூடி வர செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்று நைட்டு வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்தது? வெளியில கடைக்கு போய் என்ன பண்ண முடியல, பால் கூட வாங்குறதுக்கு இப்போ வெளியிலேயே போக முடியல. நைட்டு பூரா இதான் யோசனை. இருந்தாலும் காலையில் போட்டுருவோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இன்னைக்கு ஆராதனை இருக்குமா, வேலைக்கு போவோமா போக மாட்டோமான்னு யோசிச்சிருக்கோமா? இன்னைக்காவது வேலை இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு எப்படி இருந்தாலும் என்ன இருக்கும், கம்பெனியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்ம கம்பெனி என்ன இருக்கும், புயலே அடித்தாலும் வேலை வச்சிருவானுங்க. அப்போ கர்த்தரை பற்றி நமக்கு என்ன தெரியல? கம்பெனியை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தெரியல? ஆண்டவரை பற்றி தெரியல. அதுதான் காரியம். அல்லேலூயா.
மழை வந்தாலும் நனைஞ்சுக்கிட்டு கடைக்கு போகிறோம், கம்பெனிக்கு போகிறோம். நேற்று கூட சொன்னேன், அவ்வளோ மழையில் நனைஞ்சிக்கிட்டு பால் வாங்குறதுக்கு நம்ம சகோதரர் வந்தார். இன்றைக்கி ஆராதனைக்கு ஆளு காணோம். அல்லேலூயா. இமானு நான் சொன்னேன், டேய் ஏன்டா இப்படி நனைஞ்சிட்டு வர அப்படின்னா, இன்றைக்கி எபிக்கு பிறந்த நாள் நேற்று, அதனால் அவனுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்தேன். ரொம்ப பாசக்கார அண்ணன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது காலையில் இன்னும் சோதனை. எப்படியாவது காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக போயிட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம், ஆம்பு மிக்சர்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஜோஸுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா இங்கே மழை இல்லை, ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு போகலாமா வேணாமா, நான் 7:15 இருந்து கிளம்பி உட்காந்துருக்குற ஆண்டவரே, ஒரே சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்கெல்லாம் கிளம்பி எப்படியோ ஆண்டவர் அந்த கரெக்டாக 8 மணிக்கு முன்னாடியே மழையை என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். அல்லேலூயா. நமக்கு வாஞ்சை இருந்தால் போதும், நான் போகணும். நான் மழையை பார்க்காம, நான் மற்ற சூழ்நிலைகளை பார்க்காம, நான் கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு நம்ம மனசில் நினச்சிட்டா போதும். அப்படி நினச்சா மழையை நிறுத்துவார். நிறுத்தலைனாலும் நான் போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தான் யோபு சொல்கிறாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் எப்படி இருப்பேன், அதுதாங்க நம்பிக்கை. அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாலும், இதை தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, எங்களை ஆண்டவர் விடுவித்தாலும் பரவாயில்ல, எங்களை விடுவியாமல் போனாலும் நீ சொன்ன இந்த கட்டளைக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நான் போவேன். மற்ற எல்லாத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் இல்லையா, மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் போகிறேன் இல்லையா. அப்போ ஆராதனைக்கு நான் இது ஒரு காரணமாக சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போகாமல் இருக்க மாட்டேன். அப்படின்னு யாரெல்லாம் கடந்து வருகிறீங்களோ, ஜாய்க்கு 2-3 நாளாக ஜுரம், காலையில் ஃபோன் பண்ணேன், முடியுமா முடியாதா, ரொம்ப சில்லுன்னு வேற இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அந்த விசுவாசம், அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்ம குறைவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம பலவீனங்களை என்ன பண்ணுவார், அந்த விசுவாசத்தோடு நம்ம வரணும். என் பிரச்சனையை மாற்றுவார், என் பலவீனத்தை மாற்றுவார், என் குறைகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு வரணும். காலையில் டேனி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எனக்கு அதில் ஒரு கேள்வி வேற. காற்று மழைமா இருக்குன்னு ஐயாட்ட போயிட்டு, ஐயா வருவாங்களா அப்படின்னு. எங்கே பிரதர் காற்று மழைமா இருக்கு, அவருக்கே தெரியல போல வந்தது. வீட்டுக்கு போகலையா, இப்படி வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கேட்டேன், தெரியல காற்று மழைமா இருக்குது வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. இங்கே வந்து பார்த்தேன் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வந்திருக்கிற நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் பெரியவராய் இருந்து இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் பெரியவர் மாத்திரமல்ல, அவர் தமது தேவனுடைய நகரத்திலும், தேவனுடைய நகரம்னா என்ன தெரியுமா, எருசலேம். அல்லேலூயா. எருசலேம் என்பது தேவனுடைய திருச்சபையை குறிக்கிறது. தேவனுடைய திருச்சபை என்பது நம்ம கூடியிருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய சபை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயம் தானே. அவர் தம்முடைய தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஏன்னா அவர் பெரியவர். எதுக்கு அவருக்கு துதிக்கணும், எதுக்கு அவர் ஆராதிக்கணும், எதுக்கு அவரை உற்சாகமா பாடி அந்த கிளைமேட்டுக்கு நல்லா வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா என்ன பண்ணோம், எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இந்த நாள்லையும் காலையில் எந்திரிச்சு இந்த குளிரில் இந்த மழையில் வீட்டில் இருந்தால் எப்படி தான் இருக்கும். மற்ற நாளை விட ஞாயிற்றுக்கிழமை எப்படி தான் இருக்கும், நமக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். நல்லா இன்னும் அந்த பெட்ஷீட் இல்லாமல் நல்ல கம்பளி உள்ளன் போர்வை ஏதாவது போட்டு அப்படியே தலையோடு மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும். சமைக்கலாமா வேணாமா, சாப்பாடு கூட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஒரு டீயோ காப்பியோ சூடாக ஏதாவது குடிச்சிட்டு என்ன பண்ணலாம், பஜ்ஜி போண்டா சொஜ்ஜி எல்லாம் போட்டு வீட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த நாள்லையும் காலையிலேயே மெசேஜ் போட்டாங்கப்பா, போடலைன்னா கூட ஏதாவது சொல்லி என்ன பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நம்மளாம் அப்படி இருந்து வந்தவங்க தான். மழை வருது, சரி மழை வருது கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ண, ஐயா மழை வந்துடுச்சு அதான் வர முடியல, காரணம் சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், வீட்டில் இருந்துக்கலாம். கம்பெனியில் விடுவாங்களா, போனால் தான் என்ன கிடைக்கும், இங்கே வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் பெரியவர் என்பதை நம்ம வாயினால் அறிக்கை செய்யணும். எதுக்கு ஆராதனை நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை என்ன பண்ணுங்க சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா,
கர்த்தரை நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்க சொல்லி சொல்லி உயர்த்த உயர்த்த கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெரிய தேவனை நம்ம அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் எப்படி இருக்கிறாராம்? பெரியவராய் இருக்கிறார். தாவீதுக்கு முன்பதாய் பெரிய கோலியாத்து. தாவீதுக்கு மாத்திரம் இல்ல, தாவீது அதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? இன்னுமே இருக்கு. சவுல், பெரிய இராணுவம், இஸ்ரவேலின் சேனையெல்லாம் எங்க இருக்கு? கோலியாத்துக்கு முன்னாடி, பெலிஸ்தியருக்கு முன்னாடி நிக்குது. ஒருத்தருக்கும் கோலியாத்துக்கு முன்னாடி போறதுக்கு என்ன இல்ல? தைரியம் இல்லை. அல்லேலூயா. அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வந்துடும். அதனால அப்பப்போ என்ன பண்ணுங்க? சோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. அல்லேலூயான்றது முதல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அல்லேலூயா அப்படின்னா அந்த சத்தம் எப்படி இருக்கு? தூங்குறவங்கள எழுப்புற மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும், தூங்குறவங்களே என்ன பண்ணுவான்? எழுப்பி விடுவான். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பெரிய இராணுவம் முன்னாடி நிக்குது. எல்லாம் பயந்து போய் நிக்கிற நேரத்துல சின்ன தாவீது எப்படி இருக்கிறாரு? 7 பசங்களும் இராணுவத்தில் மிலிட்டரியில இருக்கிறாங்க. இவரு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பயப்படாம தனக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை அவர் எப்படி பார்க்கல? எல்லாரும் தனக்கு முன்னாடி இருந்த கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க. தாவீது மாத்திரம் தனக்குள்ள இருந்த தேவனை பெரியவராய் பார்த்தார். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? அல்லேலூயா. நீங்க தேவனை பெரியவரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனை எப்படிதான் தெரியும்? சின்னதா தெரியும். வியாதி எப்படிதான் தெரியும்? கடன் பிரச்சனை எப்படிதான் தெரியும்? ஏன்னா தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, போன வாரம் செய்தியில் கேட்டோம் இல்லையா? கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து என்ன பண்ண? பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும். கடுகளவு விசுவாசத்தோடு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை, வியாதிகளை, பலவீனங்களை, குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து கடுகளவு விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்படி ஜெபித்து ஜெயம் பெற்றதை தான் சாட்சியை நம்ம கேட்டோம். அல்லேலூயா. சாட்சிகளை கேட்கணும். சாட்சிகளே இப்போ என்ன பண்றது இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்றது இல்லைன்றனால ஐயா என்ன பண்ணிட்டாரு? டைமே கொடுக்கறது இல்லை. ஆனா உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமா? எல்லாருமே சொல்லணும். அல்லேலூயா. வேணா இன்னும் கொஞ்சம் கூட டைமை, பாட்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3 பாட்டுன்றது 2 பாட்டா கூட குறைச்சிக்கலாம். 8:45 9 மணின்றதை 8:50க்கு என்ன பண்ணிடலாம்? மாத்திட்டு 10 நிமிஷம் என்ன பண்ணலாம்? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை என்ன பண்ணுங்க? சாட்சியா சொல்லுங்க. அந்த சாட்சிகள் மற்றவர்களை என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கர்ப்பமே என்ன ஆயிடுச்சு? வெடிச்சிருச்சு. பிள்ளைங்க இறந்துருச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாராம்? சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னா போதுங்க. அவர் வாழ்க்கையில அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நீங்க விசுவாசத்தோடு உங்க வாழ்க்கையில எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ தாவீதை போல, இஸ்ரவேலை போல, இராணுவத்தை போல, சவுலை போல நம்ம கோலியாத்தை பெருசா பார்க்காம, தாவீது ஒரே ஒரு மனிதன், அவன் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தபடியினாலே அவர் கோலியாத்தை பெரியவனா பார்க்கல, கர்த்தரை பெரியவராய் பார்த்தார். அல்லேலூயா. அவருக்கு பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு, பெரிய பெரிய பட்டயம், ஈட்டி எல்லாத்தையும் கையில கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு, தலைப்பாக, ஹெல்மெட்டு, மார்க்கவசம், ஈட்டியில குத்தாம இருக்கிறதுக்காக நடக்கிறதுக்கு நல்ல பாதரட்சை எல்லாத்தையும் போட்டு கோலியாத்துக்கு முன்னாடி அனுப்புறாங்க. என்ன பண்றாரு? சும்மா அப்படி நடந்து பார்க்குறாரு. அதுக்குள்ள அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுது? ஃபுல்லா பெருசு. ஏன்னா தாவீது எப்படி தான் இருந்தாரு? மற்ற சகோதரர்கள் பார்க்கலாம் கடைசி பிள்ளைன்றனால கொஞ்சம் எப்படி தான் இருந்திருப்பாரு. வாலிபனா இருந்தாலும் அந்த மிலிட்ரி இராணுவத்தில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இல்லை. இவர் போட்டு நடந்து பார்க்குறாரு. அதுவும் அவர் பழக்கம் இல்லை இல்லையா? நடந்து பார்க்கும் பொழுது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு? எப்படி இருந்திருப்பாரு? சிம்பிளா மேலே ஒரு சட்டை, ஒரு அரைக்கால் டவுசரோ, ஏதோ ஒரு வேட்டியோ என்ன பண்ணியிருப்பாரு? இல்லை ஒரு அங்கேயோ போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு?
ஜாலியாக சுரமண்டலத்தில் வச்சுட்டு ஆண்டவரை பாட்டு பாடி அப்படியே ஆராதனை செஞ்சு துதிச்சு அப்படியே சோத்திரம் பண்ணிட்டு ஜாலியாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். அல்லேலூயா. இதெல்லாம் கையில் கொடுத்தா ஈட்டியை தூக்கிட்டு எப்படிப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. ஆண்டவர் ஈட்டியாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை இன்றைக்கு தேவன் என் கையில என்ன பண்ணுவாரு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. உன் பிரச்சனைகளை, உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவை இன்றைக்கு தேவன் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் என் கையில ஒப்பு கொடுப்பார். கடன் பிரச்சனையை மேற்கொள்ளுகிற வல்லமைய தேவனுடைய நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சீசர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தேள்களை சர்பத்தை மிதிப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சர்பங்களை எடுப்பீங்க, வலு சர்பத்தை என்ன பண்ணுவீங்க, மிதிப்பீங்க. சாவுக்கு ஏதையான யாது ஒன்றை கொடுத்தாலும் அது உங்களை என்ன பண்ணாது. சும்மா போற போகல அவர் சொல்லிட்டு போகல. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க, ஆண்டவரை நோக்கி கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தாவீதை போல கர்த்தர் பெரியவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, அப்ப நீங்க கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டே இருங்க. பிரச்சனைகள் உங்க கண்களுக்கு முன்னாடி எப்படிதான் இருக்கும், சிறியதாய் இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அந்த வசனத்துல, அவர் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும். இதுதான் பரமண்டல ஜெபத்துல சீஷர்கள், ஆண்டவரே நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது முதல்ல தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுங்க. தெரியும்ல பரமண்டல ஜெபம், தெரியாத மாதிரியே பார்க்குறீங்களா? அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. முதல்ல ஜெபத்துக்கு வரும் பொழுது எதுக்காக முதல்ல பாட்டு பாடுறோம், எதுக்கு ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, துதியை, மாட்சிமையை என்ன பண்ணணும், கொடுக்கணும். கடைசியில் முடியும் பொழுது அந்த ஜெபம் எப்படிதான், மகிமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அல்லேலூயா. எல்லாம் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே அவர் கொடுக்க வேண்டிய துதிய கனத்த மகிமை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த கர்த்தர் பெரியவர் என்பதை சுருக்கமா எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், நான் சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கர்த்தர் பெரியவர் என்பதை வேதத்தில் அநேகர் பார்த்தாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன். மோசே பாளையத்தில் இறங்கி இருந்துட்டாரு. தம்முடைய பிள்ளைகள் மனைவி யார வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு, மாமனார் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இப்போ மாமனார் வந்து மோசையினுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு மோசையை பார்க்கும்படியாய் பாளையத்தில் என்ன பண்றாங்க, இறங்கி இருக்கிற மோசையை பார்க்கும்படியா வராங்க. சுருக்கமாக நான் சொல்றேன். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து, யாத்திராகமம் 18:1 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் தெரியும். இப்போ மோசையை பார்க்க யார் வராங்க, மோசையினுடைய மாமனாரும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் மோசையின் இடத்துல வர்றாங்க. இப்போ மோசையின் இடத்துல வந்தோடனே ஒருவர் என்ன பண்றாங்க, சுக செய்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. 7ஆம் வசனத்துல. 8ஆம் வசனத்துல மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் தங்களை எப்படி நடத்திட்டு வந்தாரு, பார்வோன் சேனை எப்படி மூழ்கடிச்சாரு, இப்படி தேவன் செய்த அற்புதங்களை என்ன பண்றாரு, சாட்சியாய் தம்முடைய மாமனாய் எத்ரோவுக்கு என்ன பண்றாரு, சொல்றாரு. இப்போ 8ஆம் வசனத்துல, தேவன் கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கு செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு என்ன பண்றாராம், மாமனாருக்கு விவரித்து டீட்டெயிலா விவரித்து சொல்றாரு. இதை நம்ம விவரித்து பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு 12 மணி ஆயிரும். அல்லேலூயா. அதனால விவரித்து நம்ம பார்க்க போறதில்ல, சுருக்கமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட மாமனாகிய எத்திரோ என்ன பண்றாராம், கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ என்ன பண்றாராம், சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லும் பொழுது
சாட்சியாய் அறிவிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல என்ன வருது? சே, ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் பாருங்க அப்படின்னு சந்தோஷம் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதை கேள்விப்பட்ட உடனே எத்ரோ என்ன பண்றாராம்? சந்தோஷப்படுறாரு. இப்போ அடுத்த வசனத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த சாட்சியை கேள்விப்பட்ட உடனே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். பார்வோனுடைய கைக்கும் எகிப்தியருடைய கைக்கும் உங்களை தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மை வழிநடத்தின இந்த வருடத்தின் இந்த 11 மாதங்கள் நம்மை வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா நாச மோசங்களுக்கு நம்மை தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும், அவரை உயர்த்தணும். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா எத்தனையோ பேர் போறாங்க வராங்க. எனக்கு என் கூட வேலை செய்கிற ஒரு பையன் வெறும் அப்ரெண்டிஸாக தான் இருக்கான், 15,000 சம்பளம் வாங்குறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை. இப்போ இருக்க பசங்களுக்கு இருக்கிற ஆசை பைக் வாங்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே அந்த பைக்கு, ராயல் என்ஃபீல்டு ஹண்டர். அதை எப்படி இஎம்ஐ கட்டுவான் என்னன்னு தெரியல. அவன் வாங்கின உடனே எல்லாருமே பாடுறான், 15,000 சம்பளம் வாங்குறான், 2 லட்சத்தில் பைக் வாங்கிட்டான், 2 லட்சத்தில் பைக் வாங்கிட்டான். நாங்களே இன்னும் என்ன பண்ணலை, பைக் வாங்கலை, ஸ்கூட்டியை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. நமக்கு சந்தோஷம், சரி வாங்கி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. அவன் பொறுமையாக போகிற ஆள் தான், நல்ல பைக் ஓட்டுறவன் தான். ஒரு நாள் என் கூட பைக் வாங்கிட்டு என்னையும் கூப்பிட்டான். ஆனால் வாங்கினா ஒரு நாள் பைக்கில் வாரணாசியில் தான் இருக்கான். என்னை கூட்டிகிட்டு வாரணாசியில் போயிட்டு அன்றைக்கி மழை தான். அப்புறம் வீடு வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணான், வாங்கின ஓட்டிகிட்டு போங்க, நான் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் கொஞ்சம் வாரணாசி வரைக்கும் வந்தேன். அவன் அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு வந்தான், வீட்டுக்கெல்லாம் வந்தான், என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். அதே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அவனும் அவன் ஃப்ரெண்டும் வாரணாசிலேருந்து உரக்கடத்துக்கு ஏதோ வேலையை போயிருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிருக்கிறான், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணியிருக்கான், பைக்கை கொடுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஓட்ட தெரியுமா, அவன் ஓட்டுவேன்னு சொல்லியிருக்கான். இவனும் நம்பி என்ன பண்ணிட்டான், பைக்கை கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்து வந்திருக்கான். உரக்கடம் கிட்ட வரும்பொழுது அவனுக்கு பிரேக் பிடிச்சானா பிடிக்கலையான்னு தெரியல. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வேகமாக வந்து முன்னாடி ஒரு காரு பிரேக்கே அடிக்காமல் ஒரே அடி பயங்கரமாக போய் அடிச்சுட்டு இருக்கிறான் கார் பின்னாடி. ஏன்னா எப்பயுமே வேகமாக போய் இடிக்கும் பொழுது முன்னாடி இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராது, அந்த வேகத்தில் பின்னாடி இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போய் முன்னாடி விழுவாங்க. அப்படி தான் பின்னாடி உட்காந்துருந்த இவன் போய் கீழே விழுந்து தலை நிறைய இடங்கள் இந்த இடத்துலலாம் தையல் போட்டிருக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லை. போய் பார்க்கலான்னு நினச்சேன், அவன் எங்கே இருக்கிறானே தெரியலை. அப்புறம் நேற்று முந்தானத்து தான் சொன்னாங்க, செங்கல்பட்டில் தான் இருக்கான், பக்கத்து தேட்டர் பக்கத்தில் இருக்க தெருவில் அப்படின்னு. போய் பார்க்கணும். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தேவன் எவ்வளோ கிருபையாக என்ன பண்ணுறாரு. எத்தனை முறை பைக்கில் போகிறோம், எத்தனை முறை போகிறோம் வர்றோம், வாகனத்தில் போகிறோம் வருகிறோம். போன வாரத்தில் கூட 24ஆம் தேதி நினைக்கிறேன், கம்பெனி பஸ்ஸு ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில், வாலாஜாபாத் ரோட்டில் கம்பெனி பஸ் ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணுது, வீடியோலாம் வந்தது. இன்னொரு பஸ்ஸு பின்னாடி வருது, லாரிக்காரன் பிரேக்கே அடிக்கலை, நேராக வந்து கம்பெனி பஸ்ஸில் என்ன பண்ணிட்டான், ஒரே அடி. 17 பேர் என்னமோ ரொம்ப காயமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஜிஹெச்சில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளை எதுக்காக ஆண்டவர் இப்போ ஜீவனோடு வைத்திருக்கணும். ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். யோனா மாதிரி தான் நம்மளும். நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டால இல்லை. யோனாவை எங்கே போக சொன்னார், வேற எங்கேயோ போகுது, 2 காரியத்தை சீக்கிரமாக முடிச்சிடலாம். யோனா ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போய் என்ன பண்ண, ஜனங்களுடைய பாவத்தை நான் நினிவே இன்னும் 40 நாளில் என்ன பண்ண போகிறேன், அடிக்க போகிற. நீ நினிவேக்கு போய் நீ இந்த மாதிரி இன்னும் பாவம் பண்ணிகிட்டே இருந்தனா உங்களை என்ன பண்ணிடுவார். நம்ம குடும்பங்களில் நடக்கிற சம்பவங்களை நம்ம என்ன பண்ணணும், ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம், ஏன் என் குடும்பத்தில் இன்னும் இவ்வளோ போராட்டம் அப்படின்னு என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஒருவேளை ஏன் மீறுதல் நிமித்தமா அல்லது என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்களா மீறுதலா என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏன் இப்படி சூழ்நிலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏனென்றா அந்த நீதிமொழிகளில் அந்த வசனம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம்,
தன் பிடரியை என்ன பண்ணான், இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும் பொழுது தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது? அந்த கோபம் கூட அன்பால வர்றது தான். பழைய ஏற்பாடு மாதிரி அந்த வசனம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவான்? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? சடுதியிலே சகாயமின்றி என்ன பண்ணுவானா? அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? நாசம் அடைவான் அப்படின்னா, அனனியா சப்பிரால் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர்ல ஒரு பங்கை வஞ்சித்து தேவனுடைய சமூகத்தில் பேருக்காக என்ன பண்ணாங்க? புகழுக்காக கொண்டு வந்து ஆதி திருச்சபையில வந்து கொண்டு வந்து வச்சு சொல்லும் பொழுது பேதுரு பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க? அவ்வளவுதான், ஆமா அப்படின்னு துணிகரமா தேவனுடைய சமூகத்துல பொய் பேசுன நிமித்தமா தேவன் 2 பேரையும் என்ன பண்ணாரு? தேவனுடைய சமூகத்துல அடித்தார். அல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்க ஆரம்பிச்சார்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? இந்த உலக மக்கள் தொகையே குறைஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க இருந்தா துவங்குமா? தேவனுடைய சபையிலிருந்து தான் துவங்கும். அல்லேலூயா. ஆகையினால எல்லா காவலோடும், எல்லா பயத்தோடும், எல்லா பரிசுத்தத்தோடும், எல்லா ஒழுக்கத்தோடும் நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இப்போ யோனா இங்க நினிவேல போய் ஜனங்களுக்கு பாவத்தை அறிவி, நான் 40 நாள்ல அழிக்க போறேன், அதுக்குள்ள அவங்க ஒருவேளை மனம் திரும்பினா என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லி அங்க அனுப்புறாரு. எல்லாருக்கும் தெரியும். அவர் நினிவேக்கு போகாம என்ன பண்றாரு? ஆனா அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். யோனா எடுத்தவங்க வாசிங்க. நான் எபிரேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசிப்பா. நல்ல வசனம். எப்படி நம்மள மாதிரியே என்ன பண்றாரு? தேவன் மீது உள்ள அந்த பயபக்தியை என்ன பண்றாரு? சொல்றாரு. நான் அப்படி ஜெபிப்பேன், நான் இப்படி ஜெபிப்பேன், ஆலயத்துக்கு போவேன், காணி கொடுப்பேன், தசமாவும் கொடுப்பேன். ஆனா யார் அவரு? எங்க இருந்துட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு? கப்பல்ல இருந்துட்டு கடல் கொந்தளிக்குது. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்த கப்பல்ல? நினிவேக்கு போற கப்பல்ல இல்ல, தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல இருந்துட்டு நான் தேவன் மீது எப்படி இருக்கிறேன்? பயபக்தி உள்ளவன். அல்லேலூயா. நம்ம ஜீவியம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி போய்கிட்டு இருக்கு. நினிவேக்கு போற கப்பலை விட்டுட்டு தர்ஷீஷுக்கு பிரயாணமா போயிட்டு நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் மீது பயபக்தி உள்ளவன். நான் 3 வேளை ஜெபிக்கிறவன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு தவறாம என்ன பண்ணுவேன்? போவேன். ஆனா நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? பரலோகத்தை நோக்கி போகல, உலகத்தை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பிரயாணமாய் போய் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் போறது தர்ஷீஷுக்கு. இப்ப கேக்குறாங்க, யார் நிமித்தம் கடல் இப்படி கொந்தளிக்கிறது? அல்லேலூயா. இந்த கப்பல் எதை காட்டுகிறது அப்படின்னா, இது சப்ஜெக்ட்லேயே இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறதுனால சொல்கிறேன். இந்த கப்பல் எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த கப்பல் இப்போ கடல் கொந்தளித்து கப்பல் மூழ்க போகிற சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது. இப்போ அவர்கள் 7ஆம் வசனத்தில் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு என்ன பண்ணுவோம்? சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் பேரில் விழுந்ததான்? யோனாவின் பேரில் விழுந்தது. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு அவங்களுடைய மீறுதலை அறிவிக்கும்படியாய், வரப்போகிற அழிவிலிருந்து அவங்களை தப்புவிக்கும்படியாய் அனுப்பப்படுகிற தேவனுடைய மனிதன். ஆனா இப்ப சீட்டு யார் பேர்ல வருது? நம்ம என்னதான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆனா நம் நிமித்தமாய், நம்முடைய மீறுதலின் நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அந்த கப்பல் எப்படி மூழ்க போகிற சூழ்நிலை வருகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம உணரணும். அப்போ உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் நிமித்தமாக தான் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் என் நிமித்தமாக தான் இந்த போராட்டம், என்னுடைய மீறுதல், நான் உங்கள் வார்த்தைக்கு என்ன பண்ணலை,
செவி கொடுக்கல, கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம்தான் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைன்னு நம்ம ஒத்துக்கொண்டோம்னா ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிற எவனும் என்ன பண்ணுவான்? தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? கிருபை அளிக்கிறார். அப்ப தவற ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரன்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? கிருபை கொடுக்கிறார். ஆனா இங்க யோனா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் 8ஆம் வசனத்தில் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் இது? நீ என்ன ஜாதியான்? அல்லேலூயா. அவங்க கேட்டது என்னது? நீ எந்த ஊரு? நீ என்ன ஜாதி? நீ என்ன வேலை செய்யற? அல்லேலூயா. இதான் அவங்க கேட்டது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணல? ஏன்னா இவர் போகணும்னு பிளான் பண்ணது எங்க? நினிவேக்கு. இப்போ திடீர்னு தர்ஷீஷுக்கு போறதுனால தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல என்ன பண்ணிட்டாரு? ஏறிட்டாரு. அல்லேலூயா. எங்கம்மா போறீங்க? ஏதோ போறேன், எப்படியோ போறேன், எங்கேயாவது போயிட்டு வரலான்னு என்ன பண்றேன்? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மாதிரி மனசு என்ன பண்ணுது? கஷ்டமா இருக்கு. ஏதோ அந்த எங்க மாதா கோயிலுக்கு என்னது ஆச்சரியப்பாக்கம், இந்த பக்கம் ஏதோ ஒரு என்ன பண்ணுறேன், போயிட்டு வரேன். அப்படியே மனசுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. போய் உட்காந்துட்டு வந்தால் என்ன பண்ணோம்? நான் போன வாரம் கூட ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தாம்பரத்துக்கு ஃப்ரீ பஸ் தானே, ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி போய் நான் என்ன பண்ணிடுவேன்? இறங்கி தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே அங்கே ஒரு சர்ச் இருக்கும், சிஎஸ்சி சர்ச்சு. அதில் போய் உட்காந்து அழுது என்ன பண்ணிடுவேன்? என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன்? சரிம்மா உன் கஷ்டம் தீர்ந்துருச்சா? இல்லை, கஷ்டத்தை சொல்லிட்டு வந்தால் மனசில் இருக்க பாரம் சொல்லிட்டு வந்தால் உன் பாரம் வேணா குறையலாம், கஷ்டம் என்ன பண்ணாது? தீராது. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் உன்னை அர்ப்பணித்து நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என் பிரச்சனையை என்ன பண்ணுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என் பிரச்சனையிலேருந்து எனக்கு என்ன பண்ணுங்க. சும்மா சொல்லிட்டு வந்தா உன் பாரம் வேணா குறையலாம், மனசுல இருக்க பாரம் வேணா குறையலாம், உன் அழுகிறதுனால உனக்கு ஒரு ஆறுதல் வேணா கிடைக்கலாம், ஒரு டெம்பரவரி ஒரு தற்காலிக சமாதானம் வேணா உனக்கு கிடைக்கலாம். ஆனா அதிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை கர்த்தர் தான் உனக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீ போறது போற ஆண்டவரிடத்துல உன்னை அர்ப்பணித்து என் வாழ்க்கையில இருக்கிற என் பாவத்திலிருந்து சாபங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி உங்க இரத்தத்தால் என்னை கழுவி என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்கன்னு ஜெபிச்சுட்டு வந்தனா அது உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. இப்படிதான் சொல்லும் பொழுது யோனா இப்ப என்ன சொல்றாருன்னா, கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு கேட்காததுக்கு என்ன பண்றாரு? பதில் சொல்றாரு. அந்த பதில் என்ன அப்படின்னா, எபிரேயன் சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் எப்படி இருக்கேன்? இதான் மாய்மாலம். இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவ பக்தி இருக்கிறது என்று சொல்லி நம்ம எண்ணிட்டு இருக்கிறோம். நாம் பாவம் செய்யவில்லை என்று என்போமானால் நம்மை நாமே என்ன பண்ணுவோமா? பாவம் இருக்கு, மீறுதல் இருக்கு. அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்றதில்ல, செவி கொடுக்கறதில்ல, ஒப்பு கொடுக்கறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பயபக்தியாக இருக்கிறோம். நம்மளே நினச்சிட்டு இருக்கிறோம். யோனா மாதிரி நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஒரு வேளை அவர் ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தா இன்னொரு கப்பலை கூட நினிவேக்கு அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், இப்போ சொல்றாரு நான் நினிவேக்கு போகணும், ஆனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? சீட்டு விழுந்துருச்சு, மாட்டிக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண முடியாது? நான் இல்லை, என்னாலாம் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது? இப்போ ஓரெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, யாருனால இந்த பிரச்சனை தெரிலப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்கலாம்? நம்மளால இல்லை, நம்மளே வாய் கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்க கூடாதுன்னு அமைதியாக கம்முன்னு அப்படியே உட்காந்துருப்பாரு. இப்போ சீட்டு போட்டதுனால ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? சீட்டு யோனாவின் பேரில் விழப்பட்டு ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? இப்போ சொல்லவுமே இப்போ இவருக்கு என்ன பண்ணலை, வேற வழி இல்லாதனால இப்போ சொல்லிட்டாரு, இப்படி நான் நினிவேக்கு போக வேண்டியவன், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? என் தொழில் என்னன்னா நினிவேக்கு போக வேண்டியது. கடந்த நாட்களில் பானை குறித்து பார்த்தோம் இல்லையா? என் வேலை என்னது? கீரை பறிக்கிறது. இப்போ நான் போய் பறிச்சுட்டு வந்தது என்னது? கொம்மட்டிக்கா. அதுவும் பேய் கொம்மட்டிக்கா. அது பறிச்சுட்டு வந்து போட்டு அது கசப்பாகி அது விஷமாகி. அல்லேலூயா. நான் ஜன்னல் சாத்திருப்பா, சாரல் அடிக்க போகுது.
இப்போ இவர் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் நினிவேக்கு போக வேண்டியது. அல்லேலூயா. நான் தேவன் மீது பயபக்தியாய் பரலோகத்தை நோக்கி பிரயாணமாய் போக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ என்ன பண்ணியிருக்கேன், அர்ப்பணித்து இருக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணலை, நினிவேக்கு போகாமல் இப்போ நான் எங்கே பண்ணிட்டு இருக்கிறேன், தர்ஷீஷுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன். ஏன்னா நினிவேக்கு ஒருவேளை அவர் போயிருந்தா கர்த்தருடைய சமூகம் அவருக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. நம்ம வேணா ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி வரட்டும், உங்கள் பிரசனை எனக்கு வரட்டும், உங்கள் மகிமை என்ன பிறகாலை காக்கட்டும், இப்படி வேணா ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இப்போ அவரே ஒத்துக்கொள்கிறாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிட்டோன்னா கர்த்தருடைய சமூகம் நம்ம இடத்துல இருக்காது. அதனால தான் காற்று கடல் எல்லாம் என்ன பண்ணுது, கொந்தளித்து கப்பல் என்ன பண்ணுது, மூழ்க போகிற சூழ்நிலை. அல்லேலூயா. இப்போ அவர் சொல்றாரு, என்னால தான் இப்போ இந்த பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த மனுஷர் மிகவும் பயந்து ஐயோ அவனை நோக்கி யார் கேட்கறது, மாலுமி கப்பலில் இருந்தவங்களாம் பார்த்து, ஏப்பா உன்னை ஆண்டவர் எங்கே போக சொன்னார், உலகத்தான் பார்த்து கேட்குற மாதிரி ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் என்ன பண்ணுது, மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் பார்த்து அவங்களையும் தூஷித்து தேவனுடைய நாமமும் தூஷிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு மாற்றிக்கொண்டு போக வேண்டிய வழியை விட்டு தேவனுடைய பாதையில் நடக்காம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் பார்த்து அவங்க பார்த்துக்க, ஏன்பா இப்படி செஞ்ச, உன்னை ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு நீ போயிருந்தானா இப்போ நாங்களே என்ன பண்ணியிருப்போம், பத்திரமா தர்ஷிச்சுக்கு எங்கள் வேலையை பார்த்து வியாபாரம் பண்ண போயிருப்போமே. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு இப்போ எங்களுடைய பிரயாணமும் என்ன பண்ணுது, தடைப்படுதுன்னு சொன்ன உடனே அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து என்ன பண்ணுங்க, சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்குமா, அமர்ந்து இருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. இப்போதான் உண்மையை சொல்றாரு, பரிகாரத்தையும் சொல்றாரு. ஏன்னா நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாரு, இது முதல் முறையா இருக்காது, நம்மளை மாதிரி நிறைய அடி வாங்கி தான் என்ன பண்ணியிருப்பாரு, எப்படியும் நம்மளை விடமாட்டாரு, அடிக்காம விடமாட்டாரு. அதனால நான் என்ன பண்ணிடுவோம், சொல்யூஷனை நான் தான் பிரச்சனை, என்னை தூக்கி என்ன பண்ணிருங்க, கடலில் போட்டுருங்க. அல்லேலூயா. கடலில் போடப்பட்டாலும் நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் உம்முடைய கரம் அங்கேயும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்ற, உமக்கு மறைவாக நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், பாதாளத்துக்கே நான் போனாலும், நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போனா ஆண்டவர் விட்டுருவாரா? உங்களை என்னையும் திரும்ப திரும்ப ஏன் கொண்டு வர்றாரு தெரியுமா? எவ்வளவு தப்பு பண்ணாலும், எவ்வளவு விழுந்து போனாலும், எவ்வளவு நம்ம துணிகரமாக பாவம் செஞ்சாலும் திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமளும் ரட்சிக்கப்படணும், நம் மூலமாக நினிவே ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தேவ நோக்கம் உண்டு. அவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ளவர். அந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறபடியினாலே. அல்லேலூயா. இப்போ சமுத்திரத்தில் தூக்கிப்பட்டாங்க. இப்போ யோனாவின் பயபக்தி அவரை காப்பாற்றினதா? மீன் அனுப்பி தேவன் எதுக்கு யோனாவை பாதுகாக்கணும்? எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, விபத்துகளிலிருந்து, மோசங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டிய நோக்கம் என்ன? இதை நம்ம யோசிக்கணும். எத்தனையோ பேருக்கு விபத்து நடக்குது, மரணம் நடக்குது. நொடி பொழுதுல நடந்து போய் தடுக்கி விட்டு கல் மேலே விழுந்து செத்து போகிறாங்க, போகிற பிரயாணங்களில் செத்து போகிறாங்க, வியாதியில் மரித்து போகிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டிய நோக்கம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்களும் சுதந்திரித்து கொள்ளணும், நானும் சுதந்திரித்து கொள்ளணும், நம் மூலமாய் அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ யோனாவுக்காக ஒரு மீனை என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு தெரியுங்க, மனிதன் என்ன பண்ணுவான், மீறுவான். அல்லேலூயா. முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த மீனை யோனா கடலில் தூக்கி போட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியினால் என்ன பண்ணுறாங்க, அவங்களால அந்த படகு அதுக்கு மேலே என்ன பண்ணலை, செலுத்த முடியலை. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் என் குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் என்ன பண்ணாதீங்க, சுமத்தாதையும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க? எவ்வளவு பெரிய சூழ்நிலையில ஜெபிக்கிறாங்க பாருங்க. கடல் புயல் எல்லாம் கொந்தளிக்கிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபித்து யோனாவை தூக்கி என்ன பண்றாங்க? கடலிலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் அமர்ந்தது. அல்லேலூயா. நம்ம சில காரியங்களை நம்மளை விட்டு தூக்கி போடாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில கடல் கொந்தளிப்பு அமராது. அல்லேலூயா. கர்த்தரால எல்லாமே செய்ய முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் நிழல் பட்டா போதும், அவர் நம்ம கிட்ட வந்தா போதும், எல்லா அற்புதமும் நடக்கும் தான். ஆனா சில நேரத்துல நாம தூக்கி போட வேண்டியதை என்ன பண்ணணும்? நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, என்ன பாவம் இருக்கு, என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு வருகிற பலவீனங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் எதனால வருகிறது என்பதை நம்ம யோசித்து பார்த்து, ஆண்டவரே, ஒரு பொருத்தனையோடு ஒரு தீர்மானத்தோடு இனி நான் தர்ஷீசுக்கு போகாம நினிவேக்கு நான் போவேன். அல்லேலூயா. இனி நீங்க எனக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நோக்கி நான் போவேன். பரிசுத்தமாய் வாழ என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன்னு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு ஒரு மீனை ஆயத்தமாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. சமுத்திரம் அதில் விழுந்தா என்ன ஆகும்? நடு கடலில் தூக்கி போட்டா எப்போ என்ன நடக்கும், எப்படி போவோம்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் சமுத்திரத்திலே நம்மை காக்கும்படி ஒரு மீனை அந்த புயலின் நடுவிலே கடலிலே தூக்கி போடப்பட்டாலும் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நீ எனக்கு விரோதமாக செயல்பட்டுட்ட, நான் நினிவேக்கு போக சொன்னேன், நீ தர்ஷீசுக்கு போயிட்ட, அதனால நீ செத்து போன ஆண்டவர் என்ன பண்ணல? ஒரு மீனை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை, பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறதற்கான காரியத்தை முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம போயிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள போய் சமுத்திரத்தில் என்ன பண்ணிடணும்? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை காப்பாற்றி வழி நடத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். அந்த மீனின் வயிற்றில யோனா என்ன பண்ணாராம்? 3 நாளா இரவும் பகலும் என்ன பண்றாரு? உள்ள இருந்து அப்ப ஜெபிக்கிறாரு. நம்மள மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கிறது? குடியும் கும்மாளமா என்ன பண்றது இருக்கிறது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? மீனின் வயிற்றில உட்கார்ந்து யோனா ஜெபிக்கிற மாதிரி புயலுக்கும் அலைக்கும் நடுவில் எல்லாரும் தாங்க, நானும் தான். அப்படி என்ன பண்றோம்? பிரச்சனை இல்லைன்னா எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. எனக்கு எந்த ஒரு மாடி வீட்டில் இருக்கிறோம், புயலாது மழையாது அப்படின்னு என்ன பண்றோம்? சந்தோஷமா நல்லா சூடா செஞ்சு சாப்பிட்டுட்டு இல்லாம. அல்லேலூயா. நேற்று ஒரு யாரோ சொல்லியிருந்தாங்க, நைட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா, அதாவது ரொம்ப கீழே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை, மரக்காணத்தில் தான் புயல், அந்த பக்கம் தான் கரையை கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்களா? ஃபோட்டோ ஷூட், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணுறாங்க புயலுக்கு நடுவில். அல்லேலூயா. இப்போ கீழே இருக்கிற ஜனங்கள், வீடு வாசலே இல்லாதவங்க இந்த மலையை ரசிக்க முடியுமா? முடியாது. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க? நல்ல வீடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நல்ல வீடு இருந்தாலும் இருக்கிற பகுதி நல்லா இல்லைன்னா மழை தண்ணி என்ன பண்ணிடுது? வீட்டுக்குள்ளே போயிடுது. இதில் கொஞ்சம் ஹை கிளாஸு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? மழையை நல்லா ரசித்து பக்கத்தில் இருக்கிற கடைகளில் போயிட்டு இல்லை ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஆர்டர் பண்ணுறவங்க நல்லா ஜாலியாக என்ன பண்ணுவாங்க? அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. டெலிவரி பண்ணுறவர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் ஜனங்களுடைய மென்டாலிட்டி ஏன் இப்படி இருக்குது? ஏன் மற்றவங்களை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க? யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னா கடைசி காலத்தில் அன்பு என்ன பண்ணும்? தனிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது நடக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய அன்பு ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? தனிந்து போகக்கூடாது. மற்றவங்களை விசாரிக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்களா, சேஃபாக இருக்கிறாங்களா. போன வாரத்தில் ஆதிசபத்தில் கேட்டேன், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த. அப்போ மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த புயல் மழை நான் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்?
எல்லாம் இருக்குது, இன்வெர்டர் இருக்குது, நல்லா பாதுகாப்பாக என்ன பண்ணுறேன், நல்லா ஃபோனில் சார்ஜ் போட்டு ஃபோனை பார்த்துட்டே படுத்துருப்பேன். அல்லேலூயா. இருக்கும்போது நம்மளும் நல்லா இருக்கணும், அதை அனுபவிக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த புயல் மலையில் நம்ம இறங்கி வேலை செய்ய முடியல, மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா இருக்கிற இடத்திலிருந்து அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு என்ன பண்ணணும், வேண்டும். அல்லேலூயா. இப்போ யோனா 3 நாள் எங்க இருந்து ஜெபிக்கிறாரு? எப்பா இதை நினிவே தர்சீசு கப்பல் ஏறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருந்தா தர்சீசுக்கே நம்ம போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, கொந்தளிப்பு வந்திருக்காது, கப்பல் ஆடி இருக்காது, அவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்காது, என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கடல்லையும் உன்னை தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ள உன்னால போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு என்ன பண்றேன், முட்டாள்தனமாக நம்ம செய்கிற சின்ன ஒரு சிற்றின்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் தான் பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இப்போ யோனா 3 நாளைக்கு அப்புறம் அந்த மீன் என்ன இப்போ ஜெபிக்கிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என்ன பண்றேன், என் சத்தத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, அங்க இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையின் மத்தியில், அழிந்து போகிற சூழ்நிலையின் மத்தியில் இருந்து நீ இப்படியே அழிஞ்சு போ, என் பேச்சை நீ கேட்கல, மனுஷனா அப்படி தானே சொல்லுவான், நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் என்ன பண்ணலை, என் வார்த்தையை கேட்கவே இல்லை, இப்போ அனுபவிக்கட்டும், இப்போ போகட்டும், என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் நம்மை நினைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. என் நெருக்கத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் என்ன பண்ணேன், கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நல்லா ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணி கடைசியாக 3 நாளைக்கு அப்புறம் மீன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த மீனை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவரை நினிவேல கரையிலே கக்கினுது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் பிரயாணப்படலை. இதுக்கப்புறமும் விட்டா இவன் என்ன பண்ணிடுவான், நம்மள மாதிரி தான் கிடைக்கிற கேப்பில் வெளியே விட்டா இப்படியே நீச்சல் அடிச்சு கூட வேற எங்கேயாவது போயிடுவார். அப்படின்னு என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே, இதுக்கப்புறம் எங்கேயும் நடுவில் என்ன பண்ணக்கூடாது, பஸ்ஸு நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மீனுக்கு சொல்லிட்டாரு, மீனை நீ என்ன பண்ண, 3 நாள் உள்ளே வச்சு 3 நாள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். மீன் வயிறு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுமே, நான்லாம் மீன் அதிகமாக க்ளீன் பண்ணதில்லை. இத்தினோண்டு மீனுக்குள்ளே இவ்வளோ இருக்கும், அவ்வளோ பெரிய மீனாக ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு திமிங்கலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே என்னென்ன அசுத்தம் இருந்திருக்கும், மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி ஒரு 3 நாள் இருந்திருப்பார். 3 நாள் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. ஒரு நாள் ஃபாஸ்டிங், ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்தால் நமக்கு அந்த பிரச்சனை வருமா? பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவார், பாதுகாப்பார், அதுலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுதலை கொடுத்துருப்பார். இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் ஃபாஸ்டிங்க? ஆமாம், வருஷ கடைசியில் தான் நம்ம என்ன பண்ணுறது, 3 நாள், 4 நாள், 5 நாள், 40 நாள், அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் கூட என்ன, வருஷம் முழுவதும் என்ன பண்ணுறதில்ல, ஒரு நேரமாவது என்ன பண்ணணும், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு நேரம் நம்ம இருந்து நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து இருந்தா இப்போ 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆகையினால இதில் நம்ம என்ன பண்ணுவோம், மனதில் வைத்துக் கொள்வோம். ஆனாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எதுக்காக இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. இப்போ எத்திரோ அந்த இடத்துல கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன, யாத்திராகமம் 18:11 கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறத பார்த்து மற்றவங்க சொல்லணும், நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவன் அவர் பெரியவர். அல்லேலூயா. நாம மாத்திரம் சொன்னா போதாது கர்த்தர் பெரியவர்னு, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை, தேவன் நம்மை நடத்தி வருகிற பாதைகளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாலமோன் சொல்றாரு, 2 நாளாகமம் வாசிக்க வேண்டாம், 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல
தேவனுடைய ஆலயத்தை கட்டின சாலமோன், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயமும் எப்படிதான் இருக்கும், எல்லா தேவர்களை பார்க்கிலும், தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவர்கள் அல்ல, ஆனால் அந்த தேவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன பண்ணாதீங்க, கற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கையை படி நீங்க பார்த்து அவங்கள மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க அப்படின்னு அவங்க தேவர்களை குறித்து சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு 6ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. அல்லேலூயா. நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை பார்க்கலும், எல்லா பிரச்சனைகளை பார்க்கலும், எல்லா மனிதர்களை பார்க்கலும், எல்லா தேவர்களை பார்க்கலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய், அது அடைக்கலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரா, அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அதை 48:3 வாசிக்கிறோம், அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் நம்மளை நம்ம பிள்ளைகளை எவ்வளவுதான் நம்ம பாதுகாக்க முடியும் சொல்லுங்களேன். வெளியே போகாம பாதுகாக்கலாம், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு சரீரத்துல வருகிற பலவீனம் வராம நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. எல்லா காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினாலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆபத்து காலத்தில் அவர் எப்படி இருக்கிறாராம், அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையினால அந்த பெரிய தேவனை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்றென்றைக்கும் ஆராதிக்கிறவர்களாய், அவருக்கு கொடுக்க வேண்டிய துதிய கனத்தை மகிமையும் அவருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருந்து ஆபத்து காலத்திலே நமக்கு அரணான கோட்டையாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 46:7 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு மாத்திரமல்ல, சங்கீதம் 90:1 சொல்லுகிறது, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். அவர் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைக்கெல்லாம் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அப்படியே ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே தகப்பனே, நான் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், எருசலேமிலே தேவனுடைய நகரத்திலே துதிக்கப்படத்தக்கவர், எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர, என்னை வழி நடத்துகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மகிமை அப்பா, உம்முடைய வழியிலே உண்மையாய் நடந்து உமக்கு பயந்து வாழ நான் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணி என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளாமல் தேவ பக்தியோடு வாழ கிருபை தந்து வழி நடத்தும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டே, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார்,
ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின்